நான் மீண்டும் சொன்னேன், முதல் உலகப் போரில் திருத்தந்தையினுடைய தாத்தா அந்த போருக்கு அனுப்பப்பட்டிருந்தார். அப்போ அதை பற்றி அவருடைய சுயசரிதையில் அண்மையில் வெளிவந்தது. திருத்தந்தை எழுதியிருக்கார், எங்கள் தாத்தா திரும்பி வருவாங்களான்னு சொல்லிட்டு சின்ன பையனாக இருந்த எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒவ்வொரு நாளும் அழுதார். அந்த முதல் உலக போர்லே பாருங்கள், 1,00,000 பேர் ஒரே இடத்துல புதைச்சிருக்காங்க. அதில் 60,000 பேருக்கு பேரே தெரியல. பாருங்க, எதுக்கு இதெல்லாம் நடந்தது பாருங்க. ஒருத்தனுடைய வரட்டு கௌரவம், மக்களை பற்றி நினைக்கிறதில்ல, உயிரினுடைய மதிப்பு தெரியுதில்ல. ஒரே இடத்துல 1,00,000 பேரா வடக்கு இத்தாலியில் புதைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு தடவை திருத்தந்தை பிரான்சிஸ் அங்கே போய் பூச வைக்கும்போது அங்கேயும் அழுதார் அப்படின்னு சொல்கிறார். நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் அதை வாசிக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யாரையும் வெறுக்காதீங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. யார் மீதாவது வெறுப்பு இருந்தால் மன்னித்து விடுங்கள். சிலுவையில் தொங்குபவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார். வந்தேரே அப்படின்லாம் சொல்லாதீங்க. உயிருக்காக மக்கள் போராடுகிறார்கள். எல்லா உயிரும் மதிப்புக்குரியது.